இன்றைய தினம் நானும் கன்னியாகுமரியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற குழுவினுடைய பொருளாளருமான சகோதரர் விஜய் வசந்த் அவர்களோடும் அருமைக்குரிய மேலவை நாடாளுமன்ற உறுப்பினர் மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினர் கிறிஸ்டபர் திலக் அவர்களும் கோயம்புத்தூர், சேலம், அடுத்த நாள் கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த 4 இடங்களுக்கு போகிறோம். இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீட்டில் இந்த முறை இந்த ஆண்டு 5 குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க. நீட் பரீட்சை எழுதி அதனுடைய பேப்பர் லீக்காகவும் போஸ்ட்போன்மெண்ட் ரிலேட்டடாகவும் 5 குழந்தைகள் வந்து தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கொடுமை தொடர்ந்துகிட்டே இருக்கு. இதை பற்றி மத்திய அரசு, அதுவும் குறிப்பாக கல்வித்துறை அமைச்சர் திரு பிரதான் அவர்கள் வந்து பொறுப்பில்லாத பதில்களையும் அர்த்தமில்லாத விளக்கங்களையும் கொடுத்துட்டு வராரு. மோடி அரசும் சரி இந்த விஷயத்தை பற்றி சீரியஸாக எடுத்துக்கிட்டதே கிடையாது. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் 37 பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த நீட் வந்ததிலிருந்து, தற்கொலைகள் மட்டும். ஆனால் இதை பற்றி மத்திய அரசு கவனம் செலுத்துறது கிடையாது. நீட் என்பது ஒரு பிஸ்னஸ் ஆயிடுச்சு. நீட்டுடைய கோச்சிங் சென்டருங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் 5000 கோடி ரூபா பிஸ்னஸ் ஆயிடுச்சு. சாதாரண ஏழை நடுத்தர மக்களுடைய பணங்களை வாங்கி இங்கே படிக்கிறதுக்கு கனவோடு படிக்கிற பிள்ளைகளோடு சேர்ந்து, ஆனால் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் எல்லா இடத்துலையும் பேப்பர் லீக் நடக்குது. அதனுடைய விளைவாக நம்ம குழந்தைகளுக்கு, படிக்கிற குழந்தைகளுக்கு இடம் கிடைக்காமல் போகுது. இந்த சூழ்நிலையில் இதை பற்றி திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுவதும் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வர்றாரு. ஒரு நேர்மையான தேர்வு முறை வேணும், ஒரு சாதாரணமான குடும்பங்களில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் வரணும் அப்படிங்கிறத மையப்படுத்தி, அதற்காக இன்றைய தினம் நாங்கள் போய் அந்த குழந்தைகளுடைய குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக இன்று கோயம்புத்தூர் மற்றும் சேலத்துக்கு போகிறோம். நாளைக்கு தருமபுரி டு கிருஷ்ணகிரி. சரியா? இதை வச்சுக்கிறீங்கன்னா அதாவது கேளுங்க, இல்லைன்னா வேற வேணும். புதிய கலையோட புதிய பொறுப்பாளர் குலாம் மீர் அவர்கள், முன்னாள் அமைச்சர், காஷ்மீருடைய முன்னாள் அமைச்சர். அவர் மூத்த அரசியல்வாதி, ஏற்கனவே 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவங்களை பொறுத்த மட்டும் குலாம் மீர் மிக விரைவில் வருவார். அவர் டெல்லியில் முதல்ல சந்திப்போம்னு சொல்லியிருக்கார். சந்தித்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை பொறுத்த மட்டும் இந்த 23ஆம் தேதி நடக்க போகிற ட்ரைனிங் கேம்ப் பயிற்சி முகாம், மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் முகாமுக்கு அவர் அதுக்கு முன்னாடியே அவர் வருவார்னு நினைக்கிறேன். சரியா? பாஜகவை எதிர்ப்பதற்கு தமிழ்நாட்டில் தாவேகாவும் திமுகவும் ஒரே அணியில் வரணும், அது எதிர்ப்புல உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. எப்படி புரிஞ்சுங்கன்னா காங்கிரஸ் எப்படி பார்க்குறது, தேசிய அளவில் இந்த திமுகவுடைய ரோல் என்ன? இல்லை, அண்ணன் திருமா அவர்களுடைய பார்வை என்பது தொலைநோக்கு பார்வை. அவருக்கு சொல்கிற அரசியல் என்பது புரிந்து கொள்ள வேணும். இது இன்னைக்கு நடக்கிற கண்டெம்பரரி பாலிடிக்ஸோட மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. சட்டமன்றத்தில் இருக்க எம்எல்ஏக்களுடைய விஷயத்தை மட்டும் கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. இந்த திருமா அவர்கள் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேசிய அளவில் பாஜகவை எதிர்க்கணும். எதிர்க்கிறது இப்போ கேரளா மாடல் மாதிரி. கேரளாவில் எப்படி வந்து கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் நேர் எதிராக இருக்கணுமோ, ஆனால் நாங்கள் வந்து பாஜக எதிர்ப்பில் ஒற்றுமையாக இருக்கோம். அந்த நிலையை அண்ணன் திருமா அவர்கள் சொல்லிட்டு வராங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு நிலை உருவாகணும், அதற்கு 2 கட்சிகளும் அது தயாராகணும் அப்படிங்கிறாங்க. பர்சனலாக இங்கே வந்து அவங்க 2 பேருக்கும் உள்ள டிஃப்ரென்சஸை வந்து அவர் கம்மி பண்ணி 2 பேரும் சேர்ந்து நிற்கணும்னு அந்த வார்த்தை சொல்லலை. அவர் சொல்கிற டைரக்ஷனுங்கிறது கேரளாவில் மாடலில் மாதிரி மார்க்சிஸ்டும் கம்யூனிஸ்டும் அங்கே சண்டை விட்டுக்கிறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, டெல்லியில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே டேபிளில் உட்காந்து, அந்த முதிர்ச்சி இருக்குது எங்களுக்கு, ஒரே டேபிளில் உட்காந்து பாஜகவுடைய கொள்கை அளவோட எதிர்க்கிறதுல தெளிவாக இருக்கும். அந்த நிலையை பற்றி அந்த திரும்ப பேசுகிறாரு. அதில் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், அதை கட் பேஸ்ட் மட்டும் பண்ணி போட்டுறாது. நான் இப்போ சொல்கிறதையும் என்னென்னா, நீங்கள் கட் பேஸ்ட் போட் பண்ணிட்டீங்கன்னா, எடிட் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிற அர்த்தமே வேறு மாதிரி ஆயிடுது. அதனால் அது மாதிரி தான் அண்ணன் திருமா அவர்களை பொறுத்த மட்டும் அவருடைய கருத்து என்பது தொலைநோக்கான கருத்து. தமிழகம் ஒரு பாஜக இல்லாத, ஆர்எஸ்எஸ்னுடைய அதிகாரம் இல்லாத ஒரு மாநிலமாக அரசியல் தமிழ்நாட்டில் தொடரணும்னு நினைக்கிறாரு. அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த அவர் சொல்கிற பிளான். முதலமைச்சருடைய பேச்சு எப்படி பாக்குறீங்க சார்? கரூர் விவகாரத்தில் ஏன்னா அந்த அரசு பண்ணி கொடுத்ததும் ஒரு எதிர்ப்புகள் இருந்தது அரசியல் ரீதியா. முதலமைச்சருடைய பேச்சு எப்படி பாக்குறீங்க? அவர் அந்த பேச்சிலே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு என்றால் அதை பற்றி மிகவும் அவரை பொறுத்த மட்டும் அது மிகவும் வலியான ஒரு வலி தருகின்ற
பெயின்ஃபுல்லான ஒரு பார்ட்டுங்கிறத அவருடைய பார்வையில் அது அரசியல் தலைவராக அவர் அதை எப்படி அணுக வேண்டும் என்பது அவருடைய ஸ்டைல். அந்த ஸ்டைலை நம்மளுக்கு வித்தியாசம் இருக்கலாம், உங்களுக்கு வேறு மாதிரி நீங்கள் பார்க்கலாம், பாலனை வேறு மாதிரி பார்க்கலாம். ஆனால் அந்த ஸ்டைலை பொறுத்த மட்டும் எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது, அந்த ஸ்டைலை ஏற்றுக்குருவோம். விவகாரத்துல காங்கிரஸ் தரப்புல, அதாவது நீங்க தலைவரா இருந்த காங்கிரஸ் இதுல இருந்து அங்க இருக்கிற காங்கிரஸுக்கு ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்பு ஏதாவது இருக்கா? இதுல காங்கிரஸ் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இல்லை. இது கர்நாடகா தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சனை. கர்நாடகத்தினுடைய அரசியல்வாதிகள் எல்லாரும் ஒன்னா இருக்காங்க. தேவகவுடா அவர்களா இருக்கட்டும், சித்தராமையா அவர்களா இருக்கட்டும், எடியூரப்பா அவர்களா இருக்கட்டும், டிகே சிவகுமார் அவர்களா இருக்கட்டும், ஏன் அசோக் அவர்களா இருக்கட்டும், எல்லாரும் ஒன்னா இருக்காங்க. அது மாதிரி தமிழகத்திலையும் எல்லா தலைவர்களும் ஒன்னா இருக்கணும். சட்டமன்றத்தில் என்ன தீர்மானம் போட்டோமோ அந்த நிலையிலிருந்து மாறக்கூடாது. நம்மளுக்குள்ள செல்ஃப் போடுற வேலையை விடணும், குறை சொல்ற வேலையை விடணும். நான் பாஜகவை குறை சொல்றதையோ அல்லது இங்கே தமிழக பாஜகவை குறிப்பிட்ட விதத்தில் நயினார் நாகேந்திரன் அவர்களை பற்றி நான் இதுக்கு குறை சொன்னது கிடையாது. ஏனென்றால் நயினார் நாகேந்திரன் காங்கிரஸ் எப்போ குறை சொல்கிறாரோ அப்போ நான் சொல்லுவேன். ஏனென்றால் இது எல்லா கட்சிகளும் சேர்ந்து தான் சட்டமன்றத்தில் இதை ஆதரிச்சோம் தீர்மானத்தை. தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து அரசியல் தலைவர்களும் ஒன்றா இருக்கணும். நம்முடைய விவசாயிகளுடைய பாதுகாப்பு, குறுவைக்கு தண்ணி விட மாட்டேன்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. இதை பற்றி நம்ம இப்போ எல்லாரும் சேர்ந்து பேசணுங்கிறத என்னுடைய சரியா. எதிர்வரும் நாடாளுமன்ற கூட்டத்தில் திமுகவின் ஆதரவை கோரியிருக்கிறார். அதிக அளவில் எம்பி உள்ள கட்சி திராவிட முன்னேற்ற ஏதாவது பிராப்ளம் என்றால் ஆதரவு கோருகிறீர்கள். இது ஆதரவு கோர்றதுக்கு நம்ம அரசாங்கம் நடத்தலை. ஒன்று. ரெண்டாவது என்னன்னா நிலை தான். அரசாங்கம் சட்டங்கள் கொண்டு வரப்போகுது, பில்லை கொண்டு வரப்போகுது. நிலை எந்த கட்சி எந்த நிலை எடுக்குது, எந்த கட்சி எந்த நிலை எடுக்க போகுதுங்கிறத அரசியல் என்பது ஒரு சட்டம் வரும்போது அந்த சட்டத்தை எதிர்க்கிறீங்களா ஆதரவு தெரிவிக்கிறீங்களா, இந்த ரெண்டு நிலை தான். இந்த ரெண்டு நிலையில ஒவ்வொரு கட்சிகளுக்கும் உள்ளது இருக்கு. ஆனா எங்களால எந்த ஒரு அந்த நிலை எடுக்கிறதுக்காக உள்ள கட்சிகளுக்கு எங்களால எந்த ஒரு அழுத்தமும் வராமலும் எந்த ஒரு சங்கடமும் வராமட்டும் பார்த்துக்குவோம்.